ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமான ஆளுங்க. சும்மா இருப்பாங்களா? இன்னும் ஏதுன்றதை கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அப்படிதான். அதாவது டிடெக்டிவா இருக்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி ரொம்ப இளமைத்துவமா இருப்பாங்க. பாக்குறதுக்கும் சரி, ரொம்ப இளமைத்துவமா இருக்கக்கூடிய நிலை இருக்கும். என்னதான் இருந்தாலும் வயசானா கூட இவங்களுக்குலாம் அவங்கள பார்த்தா அந்த அடையாளம்ன்றத இது பண்ணவே முடியாது. இவங்க திறமைக்கான அங்கீகாரத்தை மட்டும் தேடிட்டே இருப்பாங்க. எப்பயுமே ஒரு நிலைப்பாடு அப்படின்னு இருக்கும் இல்லையா? இதை தாண்டி வேற என்ன இருக்க முடியும்? நிச்சயமாங்க இவங்க நிறைய துறைகள்ல கால் பதிக்கிறதுக்கான குடுப்பனை அப்படிங்கிறது இருக்கு. என்ன மாதிரி துறைகள்லாம் கால் பதிப்பாங்க அப்படின்னா, இறங்குற வேகத்துல என்ன வேகத்துல இருந்தாங்களோ அது அப்படியே மந்தத்தன்மையா அப்படி நின்று செயல்படணும்னு நினைப்பாங்க. மனசளவு மட்டும் இருப்பாங்க. அதே மாதிரி புத்தி தடுமாறு. ஒரு விஷயத்துக்குள்ள போறது போது உங்களுக்கு நிறைய எண்ணச்சந்தனைகளும் நிறைய குழப்பங்களும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பொதுவா மிதுனத்துல சனி இருக்கு அப்படின்னா 3ஆம் இடமாவும் பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதுனம் அப்படின்னாலே இங்க புதன் ஆதிக்கம் பெற்ற ராசி. நீங்க எப்படி இருப்பீங்க? ஆல்ரெடி இரட்டைத்தன்மையான ஒரு மனநிலை அப்படிங்கிறது இருந்தே தீரும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட புதன் ஆதிக்கம், புத்திசாலித்தனம், ரொம்ப திறமையான ஒரு நிலை அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடிய பிராப்தி இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த இடத்துல சனி வரும்போது பாத்தீங்கன்னா எப்பவுமே ஜீவனக்காரக நம்ம சனின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய தொழிற்காரக நம்ம சனியா பாக்குறோம். இந்த இடத்துல சனி, உங்களுடைய மிதுனத்துல சனி இருக்கும்போது நீங்க என்ன மாதிரியான கிரியேட்டிவான வேலைகள்லாம் பாப்பீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமான ஆளுங்க. சும்மா இருப்பாங்களா? இன்னும் ஏதுன்றதை கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அப்படிதான். அதாவது டிடெக்டிவா இருக்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி ரிசர்ச்சர் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதுல என்ன மாதிரியான நிலைகள் இருக்கு அப்படிங்கிறத இவங்கெல்லாம் போய் சொல்லி தப்பிக்கவே முடியாதுன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு டிடெக்டிவா ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு ஓடா தேஞ்சு சம்பாதிக்கிறான் அப்படின்னா இவங்க எல்லாம் வாய் மூலமாவே சம்பாதிக்கக்கூடிய நபர்கள். அதாவது அவங்களோட புத்திசாலித்தனம், அவங்களுடைய கல்வி ஆற்றல், அவங்களுடைய திறமை, அவங்களுக்கான வாதிடக்கூடிய நிலை அப்படின்றது மூலமா வருமானம் பார்க்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. சோ இவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு விஷயம் என்னைக்கோ ஒரு நாள் கடந்து போன ஒரு விஷயத்த அதுல கூட எடுத்து ஏன் என்ன எதனால ஆச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையில இவங்களுக்கு இருக்குங்க. ரொம்ப இளமைத்துவமா இருப்பாங்க. பாக்குறதுக்கும் சரி, ரொம்ப இளமைத்துவமா இருக்கக்கூடிய நிலை இருக்கும். என்னதான் இருந்தாலும் வயசானா கூட இவங்களுக்கு எல்லாம் அவங்கள பார்த்தா அந்த அடையாளம்ன்றத இது பண்ணவே முடியாது. இவங்க திறமைக்கான அங்கீகாரத்தை மட்டும் தேடிட்டே இருப்பாங்க. எப்பயுமே ஒரு நிலைப்பாடு அப்படின்னு இருக்கும் இல்லையா? எனக்கு கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா எடுக்கிற போது இருக்கக்கூடிய ஆர்வம் அதை முடிக்கும் போது அது கண்டிப்பா இருக்கவே இருக்காது. நுனிப்புள் மேய்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மிதனத்துல சனி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மாதிரி மந்தத்தன்மை. புத்தி சொல்லும், செயல் ஒண்ணா இருக்கும். சொல்றது மாதிரி காப்பாற்ற முடியாத நிலை. சில பேருக்கு நிலை தடுமாற்றம்னு வாங்க இல்லையா? சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க, அல்லது பிளான் பண்ணுவாங்க பட் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. எது போட்டாலும் எல்லாமே சொதப்புது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. கிட்டத்தட்ட இவங்க அப்படிதான். படிப்புலயும் சொதப்பல் இருக்கும், காதல்லையும் சொதப்பல் இருக்கும். நிறைய சொதப்பல்கள் பார்த்தவங்க யார் அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல சனி இருக்கும்போது, மிதனத்துல சனி இருக்கவங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் இருக்கும். இவங்களுக்குலாம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு வகையில நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஜெனடிக்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா இவங்க அதை பார்த்துக்கணும். காது மூக்கு தொண்டை சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவுகள் அதிகமா பார்க்க வேண்டிய ஒரு நிலை அப்படின்றது இவங்களுக்கு இருக்கிறதுக்கான கொடுப்பனை இருக்கும். நுண்ணிய நரம்புகள் சொல்லுவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த புதன் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல எப்படி சொல்லலாம், இந்த சல்லி வேர்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டி நரம்புகள் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நரம்புகள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஜெனடிக்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா இவங்க பார்த்துக்கணும். இந்த ஸ்ட்ரோக் இந்த மாதிரிலாம் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அவங்க கேர் பண்ணிக்கிறது நல்லதா இருக்கும். இதை தாண்டி வேற என்ன இருக்க முடியும்? நிச்சயமா இவங்க நிறைய துறைகள்ல கால் பதிக்கிறதுக்கான கொடுப்பனை அப்படிங்கிறது இருக்கு. என்ன மாதிரி துறைகள்லாம் கால் பதிப்பாங்க அப்படின்னா, பேச்சு சூப்பரா இருக்கும், எழுத்து, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வாதிடக்கூடிய தன்மை. அப்ப எடுத்துக்கோங்க, ஜட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லாயரா இருக்கிறது, டீச்சிங் ப்ரொஃபஷன் சூப்பரா இருக்கும். புத்தக பிரியர்கள், எழுத்தாளர்களா இருக்கிறது, பாடகர்களா இருக்கிறது, அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்றவங்களா இருக்கிறது, இத்தனை விஷயங்கள் இவங்களுக்கு இது சார்ந்த தொழில். அதாவது பேஷன் ஒரு பக்கம், ப்ரொஃபஷன் ஒரு பக்கம்ன்ற மாதிரி இந்த மாதிரியான வருமானங்கள் பார்க்கறதுக்கான தன்மை இருக்கும். அதே மாதிரி படிக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த காதல் பயப்படக்கூடிய நிலை அப்படின்றதெல்லாம் வரும். பாக்குறதுக்கு இளமையா இருந்தாலும் முதுமைக்கான ஒரு முதிர்ச்சி அவங்களுடைய புத்திசாலித்தனத்துல இருக்கும். பேசக்கூடிய நிலையில ஒண்ணும் இல்லைங்க, பாக்குறதுக்கு ரொம்ப வயசுல ஒரு 28 ஏஜ்ல இருக்காங்க அப்படின்னா இவங்க கூட பழகுறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 35-40+ இருக்கவங்க, அல்லது ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கவங்க. இவங்களோட கனெக்டிவிட்டி இருக்கும். இவங்களோட மைண்ட் செட்டுமே பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு தாங்க இளமை தோற்றும், ஆனா ஒரு முதிர்ச்சியான சூழ்நிலையை அனுபவிக்க வேண்டிய கொடுப்பனை அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு இருக்கும். அதாவது அனுபவங்களா அவருக்கான கொடுப்பனைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம பொதுவா புதன்றது மகளா பாக்குறது, அதே மாதிரி சகோதரியா பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்களா இருக்கு. அப்ப இவங்களுக்கு டாக்குமெண்ட்
டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களையுமே கனெக்டட், அதுல ஏதாவது இஷ்யூஸ் கண்டிப்பா பாருங்க. ஜெனடிக்ல இவங்களோட குடும்பத்துல பூர்வீக சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல சனி இருக்கும்போது அதை டாக்குமெண்ட் சைன் பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா மீட் பண்ணி ஆவாங்க. ஏதாவது வாக்குவாதங்கள் வரலாம். உறவுக்காரங்க, அதாவது நம்ம சகோதரராவோ சகோதரியாவோ யாரோ இருக்காங்க அப்படின்னா இந்த பங்கு போட்டுக்கும் போது பர்டிகுலரா பார்க்கும்போது சொத்துக்கள் பங்கு போகும்போது அது சார்ந்த விஷயங்களை பிரச்சனை சந்திக்க வேண்டிய நிலைகள் அப்படிங்கிறது வரும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா தடையா இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் படிக்கிறது, எனக்கு படிப்புன்றதுக்கு மட்டும் எப்பவுமே தீரா காதல் தீரா மோகம் தீரா ஆசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி படிப்பின் மீதான காதலும் படிப்பின் மீதான ஒரு சிந்தனையும் இவங்களுக்கு நிறைய இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கும். எப்பவுமே பத்தல நிறைவில்லை அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் பண்றாங்களா, சில பேருக்கு அது கெட்டு போயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. இறங்குற வேகத்துல என்ன வேகத்துல இறங்குறாங்களோ அது அப்படியே மந்தத்தன்மையா அப்படியே நின்றும். செயல்படணும்னு நினைப்பாங்க, மனசளவுல மட்டும் இருப்பாங்க. அதே மாதிரி புத்தி தடுமாறும். ஒரு விஷயத்துக்குள்ள போறது போது இவங்களுக்கு நிறைய எண்ண சிந்தனைகளும் நிறைய குழப்பங்களும் முடிவெடுக்க முடியாத தடுமாற்றம் அப்படின்றதுக்குள்ள போய் லாக் ஆவாங்க. எல்லாருக்கும் நல்ல கால்குலேட்டிவா எல்லா விஷயம் பண்ணி கொடுக்குறவங்க தான். இந்த இடத்துல சனி வரும்போது வந்து வேலை செய்ய சார்ந்த விஷயங்கள்ல இதுவா அதுவான்ற குழப்ப நிலைகள் இருக்கும். அடிக்கடி மாற்றங்கள் அப்படிங்கிறதையும் மனமாற்றம்ன்றதையும் பார்த்துட்டே இருப்பாங்க. சனியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஜெனடிக் ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய பரம்பரை சார்ந்த அந்த ஜெனரேஷன் அவங்களுக்கு அப்படியே வர்றாங்க வழியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குடுப்பனையும் இவங்களுக்கு இருக்கிறதுக்கான தன்மைகள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சோ இவங்களோட புத்திசாலித்தனம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். அதாவது அறிவு சார்ந்த விஷயங்கள்ல இவங்க என்ன மாதிரியான அணுகுமுறைகளை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து இவங்களுக்கு நிறைவான நிலை அப்படிங்கிறது இருக்கும். அவங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொன்னு சம்பாதிக்கிறாங்க, ஆனா இவங்க எல்லாம் உட்கார்ந்த இடத்துலயே தெளிவா புத்திசாலித்தனமா மூவ் பண்றாங்கன்ற மாதிரியான அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். ஓவராலா பார்க்கும்போது நரம்பு சார்ந்த விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. ஜெனடிக்ல ஏதாவது தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறப்ப அது எல்லா விதத்திலயுமே பாதிப்படையும், இங்கே அங்கன்னு இல்லாம. அதனால அது மட்டும் நீங்க கேர் பண்ணிட்டா போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.